யூடியூபர்ஸ்லாம் வந்து எப்படி தான் இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எப்படி தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நானும் பார்க்குறேன், காலையில் தூங்கி எழுந்து காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்கி வச்சுருக்கிற துணி தைக்கிறதா இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணுறதா. சரி, நைட்டில் நாச்சும் படிக்கும்போது வீடியோஸ் எடிட் பண்ணிவிட்டு படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் டைம் கிடையாது. ஏன்னா நைட்டில் கட் பண்ணணும், ப்ளவுஸ் எல்லாத்தையும் கட் பண்ணணும், பகல் டைமில் துணி தைக்கணும். எப்போ தான் உட்காந்து எப்போ தான் எடிட் பண்ணி எப்போ தான் போடுறது இப்போ தான் தெரியுது. இதனால தான் வந்து எல்லா வேலை வெட்டியும் விட்டுட்டு யூடியூபரெல்லாம் வந்து அந்த வீடியோவுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரியுது. நான் யோசித்தேன், சரி நம்மளும் வந்து யூடியூப்க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் யூடியூப்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வீடியோ எடிட் பண்ணால் என் வேலையை யார் பார்க்குறது? இந்த போட்டு என் சரியாக நிற்கல. என் வேலையை யார் பாப்பா? வாங்கி வச்சுருக்க துணி யார் தைக்கிறது? கட் பண்ணி யார் கொடுக்கறது? ப்ளவுஸ் உட்காந்து தைக்கிறது யார்? வீட்டில் சமையல் வேலை யார் பார்க்கறது? துணி துவைக்கிறது யார்? சாமான் கவுறது யார்? என்ன தான் பண்ணுறது? இப்படியே போயிடும் பொழுது. எப்பா 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 நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து 2 நாள் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுறதுக்கு நேற்று 1 நாள் ஆச்சு எனக்கு. இத்தனைக்கு எந்த வேலையும் செய்யலை. டயர்டில் வந்து படுத்துட்டேன் கம்மன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 நாள் வீடியோ வந்து 3 அதாவது 4 நிமிஷத்துக்கு மேலே போனால் யாரும் பார்க்க மாட்டீங்க, லாங் லென்த்தாக போதுன்னு யாரும் பார்க்க மாட்டீங்கனால கட் பண்ணி அப்படி போட்டுருக்கு. குறுப்பு வரத்துக்கு இடம் இல்லாத எங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? என்ன பண்ணுறது? ஐயோ தலை வலிக்குதுடா சாமி எனக்கு. இப்போ இன்னும் துணி இருக்குது தைக்கிறது. நான் துணி தைக்கிறதா, நான் வீடியோ எடுக்குதா, இதுக்கு நான் ஷார்ட்ஸ் வேறு போடணும். கண்ணை கட்டுது. எப்படி தான் சமாளிக்கிறாங்களோ இந்த யூடியூபரெல்லாம் ஒன்றும் புரியல. மருதாணி நல்லா இருக்கா? கையில் மருதாணி என் பொண்ணு வச்சு விட்டா, சின்னவன். அதை வச்சு இதா கூட போயிடுச்சு. நான் இப்போ தான் வீடியோவே எடுக்கிறேன். அப்படின்னா எந்த அளவுக்கு பிஸியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே மக்களே, பேசிக்கிட்டே இருந்தா என் பொழப்பு நாரி போயிடும். துணி தைக்கணும். துணி தைச்சிட்டு ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டாடா.